ஓம் சாந்தி 3-3-2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஞானம் யோகம் நிறைந்தவராக உள்ளீர்கள். உங்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் ஞான ரத்தினங்கள் மட்டும்தான் வெளிவர வேண்டும். புதியவர்கள் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பாபாவின் அறிமுகத்தை அவர்களுக்கு கொடுங்கள். கேள்வி: தனது மனநிலையை ஒரே நிலைப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கான சாதனம் என்ன? பதில்: தொடர்பு வைத்துக் கொள்வதில் கவனம் வையுங்கள். அப்போது மனநிலை ஒரே நிலைப்பாட்டில் இருக்கும். எப்பொழுதுமே நல்ல சேவாதாரி மாணவர்களின் நட்பில் இருங்கள். யாராவது ஞானம் மற்றும் யோகத்தை தவிர வேறு தலைகீழான விஷயங்களை பேசுகிறார்கள், வாயிலிருந்து ரத்தினங்களுக்கு பதிலாக கல் போன்ற தீய சொற்கள் வெளிவருகிறது என்றால் அவர்களின் தொடர்பிலிருந்து எப்பொழுதும் விலகி கவனமாக இருக்க வேண்டும். பாடல்: இரவு பயணிகளை கலைத்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. ஞானம் மற்றும் யோகம். அப்பா மற்றும் ஆஸ்தி என்று சொல்வார்கள். தந்தை அப்பா மற்றும் ஆஸ்தியை பற்றிய ஞானத்தை தருகிறார். தில்லி விஞ்ஞான பவன் உள்ளது, ஆனால் அதன் பொருள் யாருக்கும் தெரியாது. குழந்தைகள், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஞானம் மற்றும் யோகம். யோகத்தின் மூலம் நாம் தூய்மையாக ஆகிறோம். ஞானத்தின் மூலம் நமது ஆடை அழகு பெறுகிறது. இந்த சக்கரம் முழுவதையும் அறிந்து கொள்கிறோம். யோகத்தின் யாத்திரைக்காக கூட இந்த ஞானம் கிடைக்கிறது. அவர்கள் ஒன்றும் யோகத்திற்காக ஞானத்தை தருவது இல்லை. அவர்களோ ஸ்தூலத்தில் ட்ரில் முதலியவற்றை கற்றுத்தருகிறார்கள். இது சூக்ஷ்மமான முக்கியமான விஷயம். பாடலும் அதனுடன் தொடர்புள்ளதாக இருக்கிறது. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, ஹே மூலவத்தனத்தின் பயணிகளே, பதீத்த பாவனர் தந்தைதான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர். அவர்தான் அனைவருக்கும் வீட்டிற்கு செல்வதற்கான வழியை கூறுகிறார். உங்களிடம் புரிந்து கொள்வதற்காக மனிதர்கள் வருகிறார்கள். யாரிடம் வருகிறார்கள்? பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகளிடம் வருகிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும். நீங்கள் யாரிடம் வந்திருக்கிறீர்கள்? மனிதர்கள் சாது, சந்நியாசி, மகாத்மாக்களிடம் செல்கின்றனர். அவர்களின் பெயரே மகாத்மாஜி என்று இருக்கும். இங்கு பிரஜாபிதா பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் என்று பெயர் உள்ளது. பிகேக்கள் ஏராளமானவர்கள் உள்ளனர். நீங்கள் கேட்க வேண்டும், யாரிடம் வந்திருக்கிறீர்கள்? பிரஜாபிதா பிரம்மா, உங்களுக்கு என்ன உறவின் முறை வேண்டும்? சிலர் கூறுகிறார்கள், உங்களுடைய குருஜி மகாத்மாஜியை தரிசனம் செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் பதிலளியுங்கள், அவரை குரு என்று எப்படி கூறுவது? பெயரே பிரஜாபிதா பிரம்மா குமாரி என்றுள்ளது. அவரோ அனைவருக்கும் தந்தை, குரு அல்ல. பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரி என்றாலே இவர்களுக்கு யாரோ ஒருவர் தந்தையாக உள்ளார். அவரே உங்களுக்கும் தந்தையாக இருக்கிறார் என்று கூறுங்கள். நாங்கள் விகேக்களின் தந்தையை சந்திக்க விரும்புகிறோம் என்று கூறுங்கள். பிரஜாபிதா என்ற பெயரை எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? இவ்வளவு ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் உள்ளனர். தந்தையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் எல்லையற்ற தந்தை என புரிந்து கொள்வார்கள். பிரஜாபிதா பிரம்மாவிற்கும் கூட தந்தை யாரோ ஒருவர் இருப்பார். ஆக யாராவது வந்தால் அவர்களிடம் கேளுங்கள், யாரிடம் வந்திருக்கிறீர்கள்? போர்டு மீது எழுதப்பட்டுள்ளது. ஏனென்றால் இவ்வளவு ஏராளமான கிளை நிலையங்கள் உள்ளன. பிரம்மா குமார் குமாரிகள் இவ்வளவு பேர் உள்ளார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தந்தை என்று ஒருவர் இருப்பார். அவர் குருவாக இருக்க முடியாது. முதலில் இதுதான் புத்தியிலிருந்து வெளிப்பட வேண்டும்.
இது வீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு குடும்பத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் என்றால் நிச்சயமாக நீங்களும் தான். நல்லது. அந்த பிரம்மா பிறகு யாருடைய குழந்தை? பிரம்மா விஷ்ணு சங்கரை படைப்பவரோ பரமபிதா பரமாத்மா சிவன்தான். அவர் பிந்துவாக உள்ளார். அவருடைய பெயர் சிவன். அவர் நம்முடைய தாத்தா. ஆத்மாவாகிய நீங்களும் கூட அவருடைய குழந்தைதான். பிரம்மாவிற்கு நீங்களும் குழந்தைதான். ஆக நீங்கள் இதுபோல சொல்லுங்கள், நாங்கள் பாப் தாதாவை சந்திக்க விரும்புகிறோம். அவர்களுடைய புத்தி பாப் தாதாவிடம் சென்றுவிட வேண்டும். அந்த மாதிரி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நாம் யாரிடம் வந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரஜாபிதா பிரம்மா நம்முடைய தந்தை. அவர் ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை. ஆக நாம் யாரிடம் வந்திருக்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். தான் சிவபாபாவின் குழந்தை என்பதை புரிந்து கொள்கிற மாதிரி இது ஒரு குடும்பம். அவருக்கு தந்தை மற்றும் தாதா பற்றிய அறிமுகம் ஆகிவிட வேண்டும். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் நிராகார தந்தை என்று நீங்கள் புரிய வைக்க முடியும். அவர் பிரஜாபிதா பிரம்மா மூலம் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். அவரை அனைவருமே அழைக்கின்றனர். பார்க்கிறீர்கள் அல்லவா, எவ்வளவு குழந்தைகள் வந்து பாபாவிடம் ஆஸ்தி அடைகிறார்கள். முதலில் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைக்க வேண்டும். அப்போது நாம் பாப் தாதாவுடன் சந்திக்க வந்துள்ளோம் என புரிந்து கொள்வார்கள். சொல்லுங்கள், நாங்கள் அவர்களை பாப் தாதா என அழைக்கிறோம். ஞானம் நிறைந்தவர் பதீத பாவனர் அந்த சிவபாபா தான் அல்லவா. பிறகு புரிய வைக்க வேண்டும். இறைவன் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் நிராகாரமானவர். அவர் ஞானக்கடலாக உள்ளார் என்பதை பிரம்மா மூலம் எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த பிரம்மா குமாரிகள் சிவபாபாவின் குழந்தைகள். அவரே அனைவருக்கும் தந்தை. பகவான் ஒருவரே. அவர்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அவர் சொர்க்கத்தை படைப்பவர். அனைவருக்கும் தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறார். சிருஷ்டியின் முதல் இடை கடைசி பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். அதாவது 3 காலங்களையும் உணர்ந்தவராக ஆக்குகிறார். நீங்கள் யாரை பார்த்தாலும் புரிந்து கொள்வதற்கு தகுதியுள்ளவர் என்றால் அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். முதலில் இதை கேளுங்கள். உங்களுக்கு எத்தனை தந்தையர் உள்ளனர்? லௌகீக மற்றும் பரலௌகீக தந்தையோ சர்வ வியாபியாக இருக்க முடியாது. லௌகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பரலௌகீக தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தி கிடைக்கிறது. பிறகு அவரை எப்படி சர்வ வியாபி என்று சொல்ல முடியும்? இந்த வார்த்தையை குறித்து வைத்து தாரணை செய்யுங்கள். இதை அவசியம் புரிய வைக்க வேண்டியுள்ளது. நீங்கள் புரிய வைப்பவராக ஆகிறீர்கள். இது வீடு. எங்களுக்கு குரு கிடையாது. பார்க்கிறீர்கள், அனைவரும் பிரம்மா குமாரிகள். ஆஸ்தியை நமக்கு நிராகார சிவபாபா தான் தருகிறார். அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல். பிரம்மாவை அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் பதீத பாவனர் விடுவிக்க கூடியவர் என சொல்ல முடியாது. இது சிவபாபாவுக்கே உரிய மகிமையாகும். யார் வந்தாலும் அவர்களுக்கு இதை புரிய வையுங்கள். இவர் அனைவருக்கும் பாப் தாதாம். அதே தந்தைதான் ஸ்வர்க்கத்தை படைப்பவர். பிரம்மாவின் மூலம் விஷ்ணுபுரியை உருவாக்குகிறார். இது போல நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் பிறகு தந்தையிடம் வருவதற்கு அவசியமே இருக்காது. அது பழக்கமாகவே ஆகிவிட்டுள்ளது.
குருஜியை தரிசனம் செய்ய வேண்டும் என சொல்வார்கள். பக்தி மார்க்கத்தில் குருவிற்கு அதிகமான புகழ் பாடுகிறார்கள். வேத சாஸ்திரங்கள், யாத்திரை முதலிய அனைத்தும் உலகாயத குருதான் கற்பிக்கிறார். நீங்கள் புரிய வைக்க வேண்டும், மனித குரு என்று ஒருவர் இருக்க முடியாது. நீங்கள் பிரம்மாவை கூட குரு என சொல்வது இல்லை. சத்குரு ஒருவர்தான். எந்த ஒரு மனிதரும் ஞான கடலாக இருக்க முடியாது. அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை படித்தவர்கள். அது சாஸ்திரங்களின் ஞானம் என சொல்லப்படும். அதை தத்துவ ஞானம் என சொல்கிறார்கள். இங்கே உங்களுக்கு ஞானக்கடல் பாபா படிப்பை சொல்லித் தருகிறார். இது ஆன்மீக ஞானம். ஞானக்கடல் என்று பிரம்மா, விஷ்ணு, சங்கரை கூட சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது மனிதரை எவ்வாறு சொல்ல முடியும்? ஞானத்தின் அதிகாரியாக மனிதர்கள் இருக்க முடியாது. சாஸ்திரங்களின் அத்தாரிட்டி என்றும் கூட பரமபிதா பரமாத்மா சொல்லப்படுகிறார். இதை காட்டுகின்றனர். பரமபிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலம் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். தந்தை கூறுகிறார், என்னை யாரும் அறிந்து கொள்ளவே இல்லை எனும் பொழுது ஆஸ்தி எங்கிருந்து கிடைக்கும்? எல்லையற்ற ஆஸ்தி எல்லையற்ற தந்தையிடமிருந்துதான் கிடைக்கிறது. இப்பொழுது இந்த பாபா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இது ஹோலி மற்றும் துரியா அல்லவா? ஞானம் மற்றும் விஞ்ஞானம் 2 சொற்கள் மட்டுமே. நன்மனாபவ என்ற ஞானத்தை தருகிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். ஆக இந்த ஞானம் மற்றும் விஞ்ஞானம், ஹோலி மற்றும் துரியா, மனிதர்களிடம் ஞானம் இல்லாத காரணத்தால் அவர்களே ஒருவர் மற்றவரின் முகத்தின் மீது தூசியை போடுகிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். அப்படியே இருக்கிறார்கள். முக்தி, ஜீவன் முக்தி என்பது யாருக்கும் கிடைப்பதில்லை. தூசியை தான் முகத்தில் போடுகிறார்கள். ஞானத்தின் 3வது கண் யாருக்கும் கிடையாது. கட்டுக்கதைகளை கேட்டே வந்துள்ளனர். அது குருட்டு நம்பிக்கை. இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. குழந்தைகள், நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கான அறிவுரை தர வேண்டும். அப்போது அவர்களுக்கு தெரிய வரும், பிரம்மாவின் மூலம்தான் இந்த ஆஸ்தியை அவர்கள் பெற முடியும் என்பது. வேறு யார் மூலமாகவும் கிடைக்காது. அனைத்து கிளை நிலையங்களிலும் இந்த பெயர் எழுதப்பட்டுள்ளது. பிரஜாபிதா பிரம்மா, குமார், குமாரிகள். கீதா பாடசாலை என எழுதினால் பொதுவான விஷயம் ஆகிவிடும். இப்பொழுது நீங்கள் பிகே என்று எழுதுங்கள். அப்பொழுதுதான் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க முடியும். மனிதர்கள் பிகே என்ற பெயரை கேட்டாலே பயந்து விடுகிறார்கள். அதனால் கீதா பாடசாலை என்ற பெயரை எழுதுகிறார்கள். ஆனால் இதில் பயப்படுவதற்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இது வீடு என்று சொல்லுங்கள். நீங்கள் அறிவீர்கள் யாருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம் என்று. இவர்கள் அனைவருக்கும் தந்தை பிரஜாபிதா பிரம்மா. பாரதவாசிகள் பிரஜாபிதா பிரம்மாவை ஏற்றுக்கொண்டு உள்ளனர். ஆதி தேவன் வாழ்ந்திருந்து சென்றுள்ளார். அவருடைய மனித வம்சாவளி இது என்று கிறிஸ்தவர்கள் கூட புரிந்து கொள்கிறார்கள். மற்றபடி அவர்கள் தங்களுடைய கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவை, புத்தரை தந்தை என புரிந்து கொண்டுள்ளனர். வம்சாவளி அல்லவா? உண்மையில் பாபா பிரம்மா மூலம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறார். அவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். உங்கள் தந்தையை சந்திக்க விரும்புகிறோம் என்று அவர்கள் சொல்லலாம். ஆஸ்தி சிவபாபாவிடமிருந்து கிடைக்கிறது, பிரம்மாவிடமிருந்து அல்ல. உங்களுடைய தந்தை யார்? கீதையின் பகவான் யார்? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர் யார்? தந்தை என்ற பெயர் சொல்வதால்
இந்த பிரம்மா குமார் குமாரிகள் அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகள் என புரிந்து கொள்வார்கள். கதி அல்லது சத்கதியின் ஆஸ்தி சிவபாபாவிடமிருந்து பிரம்மா மூலமாக கிடைக்கிறது. அவர் இந்த சமயம் நமக்கு ஜீவன் முக்தியை தருகிறார். மற்ற அனைவரும் முக்தியில் சென்று விடுவார்கள். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருக்க வேண்டும். யாராவது வந்தால் அவர்களுக்கு புரிய வையுங்கள். யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள் அவரோ உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தை ஆவார். ஏதோ ஒரு குரு கிடையாது. இதையோ நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இது நீங்கள் ஹோலி துரியா செய்விப்பது போல ஆகிவிடுகிறது. இல்லை என்றால் ஹோலி மற்றும் துரியாவிற்கு எந்த ஒரு பொருளும் இல்லை. ஞானத்தினால் உடல் என்ற ஆடையை அழகானதாக ஆக்குகிறீர்கள். ஆத்மா இந்த உடல் என்ற ஆடைக்குள் உள்ளது. அது தூய்மையாவதால் ஷரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும். இதுவோ தூய்மையான ஷரீரம் அல்ல. இது அழிந்துவிடப் போகிறது. கங்கா ஸ்நானம் ஷரீரத்திற்கு தான் செய்விக்கின்றனர். ஆனால் பதீத பாவனர் தந்தை வேறு யாரும் கிடையாது. ஆத்மாதான் தூய்மை இழக்கிறது என்பதால் ஆத்மா தண்ணீரின் ஸ்நானத்தினால் தூய்மையாக முடியாது. இது யாருக்கும் தெரியாது. அவர்களோ ஆத்மாதான் பரமாத்மா என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆத்மாவில் பாவம் புண்ணியம் ஒட்டாது எனவும் சொல்கிறார்கள். இப்பொழுது யார் புத்திசாலியாக ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் தாரணை செய்து மற்றவர்களையும் செய்விக்க முடியும். எந்த குழந்தைகளின் வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களே வெளிப்படுகின்றனவோ அவர்கள் ஞானம் மற்றும் யோகம் நிறைந்தவர் என்று சொல்லப்படுகிறார்கள். ஞானம் விஞ்ஞானம் அல்லாமல் மற்றபடி தங்களுக்குள் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் கல்லெடுத்து எறிவதாகவே இருக்கும். சேவை செய்வதற்கு பதில் சேவைக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள். 63 பிறவிகளாக ஒருவர் மற்றவரை கல்லால் அடித்தே வந்துள்ளனர். இப்பொழுது தந்தை கூறுகிறார், நீங்கள் ஞான விஞ்ஞான விஷயங்களை சொல்லி மகிழ்ச்சி படுத்த வேண்டும். பிறரை பற்றி சிந்தனை செய்வது பற்றிய வார்த்தைகளை கேட்கக்கூடாது. இது ஞானம். முழு உலகில் ஒருவர் பிறரை கல்லால் அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகள், நீங்கள் ஞானம் யோகம் நிறைந்தவராக உள்ளீர்கள். அதை தவிர வேறு எதையும் கேட்கவோ சொல்லவோ கூடாது. யார் தலைகீழான விஷயங்களை பேசுகிறார்களோ அவர்களின் சேர்க்கை தீயது. அதிக சேவை செய்பவர்கள் யாரோ அவர்களின் சேர்க்கை அக்கறை கொண்டு சேர்க்கும். பிராமணர்கள் சிலர் ஞானம் யோகம் நிறைந்தவராக உள்ளார்கள். பிராமணராகி பிறகு தேவையற்ற தலைகீழான விஷயங்களை பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடன் சேரக்கூடாது. மேலும் அவர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். பாபா அடிக்கடி எச்சரிக்கை செய்கிறார். ஒருவர் மற்றவரிடம் தலைகீழான விஷயங்களை பேசாதீர்கள். இல்லை என்றால் தங்களுக்கும் பிறருக்கும் அழிவை ஏற்படுத்தி விடுவீர்கள். அப்பொழுது பதவி மிக கீழானதாக ஆகிவிடும். பாபா மிக சகஜமாக புரியும்படி சொல்கிறார். ஆர்வம் இருக்க வேண்டும். பாபா, நாங்கள் போய் அநேகருக்கு இந்த ஞானத்தை கொடுப்போம். அப்படிப்பட்டவர்கள்தான் பாபாவின் உண்மையான குழந்தைகள். சேவாதாரி குழந்தைகளுக்கு பாபா புகழ் பாடுகிறார். அப்படிப்பட்டவர்களோடு நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். யார் நல்ல மாணவர்களின் சேர்க்கை வைக்கின்றாரோ அவர்களுடன் நட்பாக இருக்க வேண்டும். பாபாவிடம் கேட்டால் யாருடன் சேர வேண்டும் என்று சொல்வார். யார் பாபாவின் மனதில் இடம் பிடித்து உள்ளார்களோ அவர்கள் சொல்வார்கள். சேவை செய்பவர்கள் மீது பாபாவிற்கு மதிப்பு உள்ளது. சிலரோ சேவை கூட செய்ய முடிவதில்லை. இதுபோல அநேகருக்கு தீய நட்பு கிடைப்பதால்
மனநிலை மேலே கீழே ஆகிவிடுகிறது. ஆம், சிலர் ஸ்தூல சேவையில் சிறந்தவர்கள். அவர்களும் நல்ல ஆஸ்தியை அடைகிறார்கள். அப்பா மற்றும் ஆஸ்தியை புரிந்து கொள்வது மிக சுலபம். யாருக்கும் இதை மட்டும் சொல்லுங்கள்: அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் போதும். 2 வார்த்தைகள்தான், அப்பா மற்றும் ஆஸ்தி. இது மிக சுலபமானது. யாருக்கு வேண்டுமானாலும் இதை சொல்லுங்கள். தந்தையின் கட்டளை: என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் போதும். அனைத்திலும் பெரிய உபசரிப்பு இதுதான். பாபா கூறுகிறான், என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைத்துவிடும். ஒவ்வொரு கிளை நிலையத்திலும் இது போல வரிசைப்படியாக உள்ளனர். சிலரோ விவரமாக புரிய வைக்க வேண்டும். புரிய வைக்க முடியவில்லை என்றால் நினைவு மட்டும் செய்யுங்கள். மேலும் எந்த ஒரு தேகதாரி, தேவதை முதலானவர்களை நினைவு செய்யாதீர்கள். மற்றபடி புறம் பேசுதல், இன்னார் இப்படி செய்கிறார், இதை செய்கிறார் என்ற எதையும் சொல்லாதீர்கள். இந்த பாபா உங்களை ஹோலியாக ஆக்க கற்றுத்தருகிறார். மற்றபடி வர்ணங்களை பூசுவது முதலியன அசுர மனிதர்களின் வேலை. யாரையாவது நிந்தனை செய்கிறார்கள் என்றால் அதை கேட்கக்கூடாது. பாபா எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்கிறார். மன்மனா பவ, மத்யாஜி பவ. அவரும் யாராவது வந்தால் அவர்களுக்கு புரிய வையுங்கள். சிவபாபா அனைவருக்கும் தந்தை. அவரோ கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். கீதையின் பகவானும் அவர்தான். மரணம் முன்னால் தயாராக உள்ளது. ஆக குழந்தைகளாகிய உங்களது கடமை சேவை செய்ய வேண்டியது. பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இது வான் மந்திரம். இதன் மூலம் அரசாட்சியின் திலகம் கிடைத்துவிடும். எவ்வளவு சகஜமான விஷயம். பாபாவை நினைவு செய்கிறீர்கள் மற்றும் செய்தியுங்கள். அப்பொழுது துன்பமெல்லாம் நீங்கிவிடும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, புத்திசாலியாகிய அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஒரு பொழுதும் வாயிலிருந்து கல் போன்ற வார்த்தைகளை வெளிப்படுத்தி சேவைக்கு புறம்பாக செய்துவிடக்கூடாது. ஞானம் யோகத்தை தவிர வேறு எந்த விஷயங்களை பற்றியும் பேசக்கூடாது. இரண்டாவது, யார் ஞானம் யோகம் நிறைந்தவராக சேவாதாரியாக உள்ளனரோ அவர்களின் சேர்க்கையில்தான் இருக்க வேண்டும். யார் தலைகீழான விஷயங்களை சொல்கிறார்களோ அவர்களின் சேர்க்கை கூடாது. வரதானம்: ஞானத்தின் மூலமாக ராவணனுடைய பல்வேறு ரூபங்களை கண்டறிந்து அவற்றின் கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய தைரியசாலி ஆவீர்களாக. விளக்கம்: எந்த குழந்தைகள் ஞானத்தின் மூலமாக பலவிதமான ரூபங்களை நல்லவிதமாக தெரிந்து கொண்டு விட்டுள்ளார்களோ அவர்களுக்கு முன்னால் ராவணன் அருகே வர இயலாது. தங்கத்தின் ரூபம் தரித்தாலும் சரி, வைரத்தின் ரூபம் தரித்தாலும் சரி, ஆனால் அதன் கவர்ச்சியில் வரமாட்டார்கள். அப்பேற்பட்ட உண்மையான சீதைகளாகி எல்லை கோட்டிற்குள் இருப்பதற்கான லட்சியத்தை கொண்ட தைரியசாலி ஆகுங்கள். பிறகு இந்த ராவணனுடைய படை தாக்குவதற்கு பதிலாக உங்களது ஒத்துழைப்பாளர்களாக ஆகிவிடும். இயற்கையின் தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்கள் உங்கள் சேவைக்காக வந்துவிடும். ஸ்லோகன்:
சேவையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் பணிவுள்ளத்தின் சிறப்புத்தன்மையை கடைபிடியுங்கள். அவ்யக்த சமிஞ்சை. நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி எப்பொழுதும் பயமற்றவராக, கவலையற்றவராக இருங்கள். விளக்கம்: நம்பிக்கையே வெற்றியாளர் ஆவதற்கான அஸ்திவாரம். அஸ்திவாரம் உறுதியாக இருந்தது என்றால் கட்டிடம் ஆடிப்போக முடியாது. கவலையற்றவராக இருப்பார்கள். அஸ்திவாரம் பக்குவமற்றது என்றால் சிறிதளவு புயல் வந்தது, பூமி ஆடிவிட்டது என்றால் நம்முடைய இந்த கட்டிடம் விழுந்து விடக்கூடாதே அல்லது பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற பயம் இருக்கும். ஆனால் நம்பிக்கையின் அஸ்திவாரம் பக்குவமாக இருந்தது என்றால் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருப்பீர்கள். ஓம் சாந்தி.